இன்னும் ஏன் இங்கேயே நின்னுகிட்டு இருக்க? போ, போய் உன் துணியெல்லாம் எடுத்து வை, கிளம்பலாம். வேண்டாம்ப்பா, என்னால கண்டிப்பா எந்த பிரச்சனையும் வராதுப்பா. நான் இங்கேயே இருக்கப்பா. இந்த விஷயத்துல நீ என்ன சொன்னாலும் என் மனசு மாறாது. நீ போய் முதல்ல துணி எடுத்து வை. போ போ, போன்னு சொல்றேன்ல. மித்ரா, வாங்க ஆண்டி. ஐ கால் யூ பேக். ஃப்ரெண்டு கால் பண்ணிருந்தா ஆண்டி. புது இடம், புது ஆளுங்க, எப்படி இருக்குன்னு விசாரிச்சுட்டு இருந்தா ஆண்டி. எனக்கு எதுவுமே புதுசா தெரியல. இங்க எல்லாமே பழகின இடம், பழகிய ஆட்கள் மாதிரி தான் தெரியுதுன்னு சொன்னேன். ஆனா அவ நம்பவே மாட்டேங்கிறா ஆண்டி. நீ இவ்ளோ சீக்கிரம் எங்க குடும்பத்தோட இப்படி மிங்கிள் ஆயிடுவேன்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்ல மித்ரா. ஐம் so proud of you. அப்புறம் நான் இப்போ எதுக்காக உன்னை பார்க்க வந்தேன்னா, நம்ம எல்லாரும் கோவிலுக்கு கிளம்புறோம். நீ கொஞ்சம் சீக்கிரமா ரெடி ஆயிடு. என்ன ஆண்டி திடீர்னு கோவிலுக்கு? ஏதாவது விசேஷமா? விசேஷம்தான். அந்த விசேஷத்துக்கு நீதான் காரணம். நான் காரணமா? என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆதியோட கல்யாண விஷயமா என் மனசுல ஒரு கவலை இருந்தது மித்ரா. அது வெளியில யாருக்கும் தெரியாது, நானும் காட்டிக்கல. அம்மா என்ன பேசுறாங்கன்னு தெரியலையே. இந்த குடும்பத்துக்கும் ஆதிக்கும் பொருத்தமான பொண்ணு சீக்கிரமா அமையணும். அப்படி பொண்ணு அமைஞ்ச உடனே கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதுக்கு அந்த பொண்ணு கையாலேயே அம்மனுக்கு 108 எலுமிச்சை விளக்கு போடுறதா நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். அம்மா ஏன் தான் இப்படி பண்றாங்களோ? இப்பதான் எல்லா விதத்திலயும் பொருத்தமான பொண்ணா நீ அமைஞ்சிட்டியே, அதான் உன்னை கோவிலுக்கு கூட்டிட்டு போய் உன் கையாலேயே அம்மனுக்கு 108 எலுமிச்சை விளக்கு போட்டு என் வேண்டுதலை நிறைவேற்ற போறேன். ஓ, கதை அப்படி போகுதா? சரிங்க ஆண்டி, நான் இன்னும் 5 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடுறேன். குட், ரெடி ஆயிட்டு வந்துரு. சரிங்க ஆண்டி. ஆண்டி, என்ன மித்ரா? அது வந்து கோவிலுக்கு நாம மட்டும் போறோமா இல்ல ஆதியும் நம்ம கூட வரானான்னு தானே கேக்குற? ஆதி இல்லாமலா? குடும்பத்தோட எல்லாரும் தான் போறோம். இந்த சந்தர்ப்பத்தை சிறப்பா பயன்படுத்தி ஆட்டத்தை கலைக்கிறோம். ஓகே ஆண்டி, நான் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் ஆண்டி. ஓகே, ரெடி ஆயிட்டு ஹாலுக்கு வந்துரு. எஸ், சீக்கிரம் ரெடி ஆகணும். எப்படியோ ஒரு வழியா பார்வதியை சமாதானப்படுத்தியாச்சு. ஓகே, ஆனா உனக்கும் மித்ராவுக்கான கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்த போற? நீயும் பார்வதியை லவ் பண்ற விஷயத்த உங்க அம்மாட்ட எப்பதான் சொல்ல போற? நீ சொன்ன 2 விஷயமும் எப்படியாவது நடக்கணும். அது எப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். பார்வதி விஷயத்த கொஞ்சம் லேட்டா சொன்னா கூட தப்பில்ல ஆதி. ஆனா மித்ராவுக்கும் உனக்குமான கல்யாணத்தை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தியே ஆகணும். அதுதான் இப்ப ரொம்ப முக்கியம். சரியா சொன்ன சாம். அதுக்கு தான் இப்ப சூப்பரான ஒரு ஐடியாவோட வந்திருக்கேன். ஐடியாவோட வந்திருக்கியா? என்ன ஐடியா அருண்? அதுதான் சென்டிமெண்ட் ஐடியா. சென்டிமெண்ட் ஐடியாவா? முதல்ல நீ ஐடியா சொல்லு. ப்ரோ, இப்பதான் அம்மா மித்ரா கிட்ட பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு வரேன். உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் பொருத்தமான பொண்ணு அமைஞ்சா அந்த பொண்ணோட கையால 108 எலுமிச்சம்பழ விளக்கு ஏத்துறதா அம்மனுக்கு வேண்டி இருக்காங்க. ஐடியா சொல்றேன்னு சொல்லிட்டு 108 எலுமிச்சம்பழ விளக்கு ஏத்துறத பத்தி சொல்லிட்டு இருக்க? ஷாம், அவசரப்படாம நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. இப்ப எல்லாருமே நம்ம கோவிலுக்கு கிளம்புறோம்ல. ஆமா. கோவிலுக்கு போனதுக்கு அப்புறம் அம்மனுக்கு 108 எலுமிச்சம்பழ விளக்கு ஏத்துவாங்க. ஏத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அம்மனுக்கு பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. அப்படி பாலாபிஷேகம் பண்ணும்போது தேங்காய் உடைப்பாங்கல்ல. தேங்காய் உடைக்கும் போது தேங்காய் அழுகிருந்துச்சுன்னா அம்மா சென்டிமெண்டா அப்செட் ஆயிருவாங்க. சாமிக்கு உடைக்கிற தேங்காய் அழுகி இருந்தா அபசகனம் தான். ஆனா தேங்காய் அழுகணுமே. நாம அழுக வைப்போம். என்ன அருண் சொல்ற? ஷாம், இப்ப கோவில்ல பூஜைக்கு உடைக்கிற தேங்காய்ல பூ இருக்குதுல்ல, அது எப்படி? பூ இருக்கிற தேங்காய் வாங்கி உடைச்சா பூ இருக்க போது. அந்த மாதிரி நம்ம பூஜைக்கு வாங்குற தேங்காய் அழுகுன தேங்காவா இருந்துச்சுன்னா உடைக்கும் போது அழுகி இருக்குல்ல.
அருண் சொல்ற ஐடியாவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு ஆதி. இந்த மாதிரி சென்டிமெண்ட்ல எல்லாம் உங்க அம்மாவுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. அதுவும் உன் கல்யாண விஷயம் அப்படின்றதுனால அழுகுன தேங்காவை நிச்சயம் அபசகுனமா நினைச்சு உன் கல்யாணத்தை பத்தி நிச்சயமா யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன ப்ரோ அப்படி யோசிக்கிற? மித்ரா நம்ம குடும்பத்துக்கு பொருத்தமில்லாத மருமகன்னு இந்த பொம்மை டாஸ்க்லாம் வச்சு அம்மாக்கு சொல்லாம புரிய வச்ச. ஆனா அம்மா புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. இந்த தேங்காய் சென்டிமெண்ட்ல எப்படியாவது புரிய வச்சிடலாம் ப்ரோ. ஆமா ஆதி, சிவலிங்க பூஜையில விபூதி நிறமாறினதுனால தான் பார்வதி விசுவாசத்தை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம் பார்வதியால தடை வரும்னு சொல்லி ஆண்டி பார்வதிய வீட்டுக்குள்ளே வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. இப்ப தேங்காய் அழுகி போயிருந்தா ஆண்டி கண்டிப்பா கல்யாணத்தை தள்ளி போடுவாங்க. இப்போதைக்கு இதுதான் நம்மளுக்கு வேணும். ஆமா ப்ரோ. சரி, உங்க இஷ்டம் போல பண்ணுங்க. ஷாம், நீ என்ன பண்ற அப்படின்னா கோவில் வாசல்ல தேங்காய் விக்கிறான் இருக்கான் தெரியுமா, அவங்கிட்ட பக்குவமா பேசி மித்ரா தேங்காய் வாங்கும்போது அழுகுன தேங்காய குடுக்க ஏற்பாடு பண்ணிரு. மத்ததெல்லாம் தானாவே நடந்துரும். ஓகே, டன். பாத்துக்கிறேன். அப்பா, அம்மா என்ன வீட்டுக்குள்ளதானே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க, அவுட் ஹவுஸ்லயே இருக்க கூடாதுன்னு சொல்லலையேப்பா. என்னால எந்த குழப்பமும் வராதுப்பா. என்ன ஊருக்கு மட்டும் அனுப்பாதீங்கப்பா. உன்னால பெரிய தம்பி கல்யாணத்துல ஏதாவது குழப்பம் ஏற்பட்டு அதனால அம்மா கோவப்பட்டு உன்னை ஊருக்கு அனுப்பி வைன்னு சொல்றதுக்கு முன்னால நானே அனுப்பி வைக்கிறது நல்லது. எதுவும் பேசாம நட. அப்பா, என்ன நீங்களே நம்பலன்னா மத்தவங்க எப்படிப்பா நம்புவாங்க? நீ லெட்டரை எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டு திரும்பி வந்தப்பவே நான் உன்னை ஊர்ல கொண்டு போய் விட்டுடுறேன்னு சொன்னேன். ஆனா அம்மா தான் உன்னை அவங்க கண் பார்வையில இருக்கட்டுமேனு சொன்னாங்க. ஆனா அவங்களே இப்போ உன்னை வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு உன் மேல இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சிடுச்சேன்னு தானே அர்த்தம். அதனால பெரிய தம்பி கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ நம்ம ஊர்ல போய் இருக்கிறது தான் எனக்கு நிம்மதி. இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத, சீக்கிரமா.
என்ன மேடம், ஆசையா ஆதியோட கைய பிடிக்கணும்னு நினைச்சு இப்படி மிஸ் பண்ணிட்டீங்க போல. ஆதியோட கைய பிடிக்கிறது ஒன்றும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல மேடம். இப்பதானே வந்திருக்கீங்க, போக போக ஆதியை பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுப்பீங்க. உண்மையை சொன்னேன் மேடம், அதுக்கே என்ன இப்படி முறைக்கிறீங்க? ஷாம், அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு இங்க என்ன நடந்ததுன்னு தெரியாதுல்ல ஆதி? தெரியாது, போன் பேசிட்டு இருந்தேன். என்னாச்சு? ஆதி, இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? டேய், என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுன்ற, ஓவரா இல்லையன்ற, என்னாச்சு? ஆதி, உண்மையிலே உனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது போல இருக்கே. அது வந்து அது உன்னால இவங்க படியில விழுந்து மூக்க உடைச்சுக்க பார்த்தாங்க. ஐயோ, என்னடா சொல்ற? அது வந்து இவங்க உன் கூட கை கோர்த்து அப்படியே ஸ்டெயிலா ஜோடியா படிக்கட்டுல இறங்கி அப்படி நடந்து வரலாம்னு ஆசைப்பட்டு உன் கைய பிடிக்க வந்திருக்கிறாங்க. நீ பிடி கொடுக்காம கைய கொடுக்காம போனதுனால இவங்க தடுமாறி படியில விழுந்துட்டாங்க. அப்படியா? நான் கவனிக்கல. கீழே விழல, அடி எதுனா பட்டுச்சானே? அடிபடலனாலும் கிட்டத்தட்ட மூக்கு உடைஞ்ச மாதிரி தான் நினைக்கிறேன். ஐயோ, ஆண்டி வர்றாங்க. எஸ்கேப். வெரி குட். ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆயிட்ட போல இருக்கு. ரெடி ஆயிட்டா ஆண்டி. கோயிலுக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல, என்னால லேட் ஆயிடக்கூடாதுல்ல ஆண்டி, அதான் சீக்கிரமா ரெடி ஆயிட்டேன். குட். போலாமா? சரிங்க ஆண்டி. பாத்தியா அவளுக்கு இப்பவே சின்ன அக்கிலான்னு நினைப்பு. எவ்வளவு திமிரா அக்கில அப்படி நடந்து வரப்பாரு. ஆமா அத்தை, இவ இப்பவே இப்படி நடந்துக்கிறானா, கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆட்டம் போட போறாளோ? நான் விட்டுருவனா? அவகிட்ட எனக்கு தீர்க்க வேண்டிய கணக்கு ஒண்ணு இருக்குடி. அதுக்கு பழிக்கு பழி வாங்காம நான் விட மாட்டேன். கோயில்ல வச்சு எப்படி அவமானப்படுத்துறேன் பாரு. ஆதி, ரெடியா? போலாமா? போலாமா? உமா, எண்ணெய், விளக்கு, அப்புறம் எலுமிச்சை பழம், திரி எல்லாத்தையும் கார்ல வச்சிட்டியா? சமத்த உமா, இனிமே நீதான் பார்வதியோட எல்லா வேலையும் கவனமா செய்யணும், சரியா? ஆதி, ஷியாம், வாங்க எல்லாரும் கிளம்பலாம். வா போலாம். நெல்லு. எங்க கிளம்பிட்ட? கோயிலுக்குக்கா, நானும் வரணும்ல. நீ எல்லாம் வர வேணாம், இங்கே இரு. உமா, அத்தை, நீ மட்டும் வா. சரிங்க அத்தை. வாங்க. போலாம். போயிட்டு வரேன் அத்தை. எதுக்கு என்ன வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறா? புதுசா வந்த மூதேவி ஏதாவது சொல்லிருப்பாளோ?
மித்ரா, என்கிட்டயே உன் வேலைய காட்டுறியா? ஆனானப்பட்ட அகிலாண்டேஸ்வரிக்கு தண்ணி காட்டுறபடினா நீ எல்லாம் ஏமாத்திரம். பாத்துக்கிறேன் உன்னை. அப்பா என்ன ஊருக்கு அனுப்பி வைக்கிற விஷயத்த எப்படியாவது பெரியயாக்கு தெரியப்படுத்தணும். ஆனா எப்படி? போன் பண்ணலாமா வேண்டாமா? அப்பா வேற பக்கத்துலயே இருக்காரே. அப்பா என்ன ஊருக்கு அனுப்பி வைக்கிறதுல இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது? பெரியயாக்கு எப்படி இந்த தகவலை சொல்றது? எப்ப நீ ஆபத்துல இருக்குன்னு நினைக்கிறியோ அப்ப இந்த சாண்ட் கிளாக்க கவுத்து வை. அதுல இருக்க சாண்ட் ஃபுல்லா கீழே வரதுக்குள்ள அவன் பக்கத்துல வந்து நிற்பேன். ஆதி, மா, என்ன ஏதோ யோசனையில இருக்க? அது ஒண்ணும் இல்லம்மா. என் மேலேயும் நம்ம குடும்பத்து மேலேயும் சுந்தரம் அதிகம் பாசம் உள்ளவர். அது மட்டும் இல்ல, என்ன சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்திருக்காரு. இந்த சமயத்துல சுந்தரமும் நம்ம கூட கோயிலுக்கு வந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஏய் மச்சான், பார்வதிய கோயிலுக்கு கூப்பிட்டு வர்றதுக்கு பிளான் பண்ணிட்டான். இவன் எந்த நேரத்துல என்ன பிளான் பண்றா நம்மளால கண்டுபிடிக்க முடியலையே. நல்ல விதமா தான் யோசிச்சிருக்க. நீயே சுந்தரத்துக்கு போன் பண்ணி வர சொல்லு. சுந்தரத்தையும் கோவிலுக்கு கூட்டிட்டு போலாம். தேங்க்ஸ்மா. பெரிய தம்பி கூப்பிடுறாரு. இந்த சாண்ட் கிளாக்க இப்பதான் கவுத்து வச்சேன். அதுக்குள்ள பெரிய போன் பண்றாரு. சொல்லுங்க பெரிய தம்பி. சுந்தரம் எங்க இருக்கீங்க? அது வந்து ஒரு விஷயமா நான் வெளியில போய்கிட்டு இருக்கேன். என்ன விஷயம் பெரிய தம்பி? என் கல்யாண விஷயமா எல்லாம் கோயில் கிளம்பிட்டு இருக்கோம். நீங்களும் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி, நீங்க உடனே கிளம்பி வீட்டுக்கு வர முடியுமா? சரிங்க, நான் வரேன். எங்க இருக்கீங்க? எவ்வளவு நேரம் ஆகும்? பக்கத்துல தான் இருக்கேன். ஆட்டோ திருப்புங்க, வண்டியை திருப்புங்க. வண்டியை திருப்பிட்டேன். சீக்கிரமா வரேன். பக்கத்துல தான் இருக்கேன். சீக்கிரமா வந்துருவேன். சரி, சீக்கிரம் வந்துருங்க. சரி. பக்கத்துல தான் இருக்காரா? இப்போ வந்துருவாரு. வரட்டும், வெயிட் பண்ணுவோம். ஆதி மாமா பார்வதி கோயிலுக்கு கூப்பிட்டிருந்தாலும் 108 எலுமிச்சை விளக்கு போட உதவியா இருக்கும். எதுக்காக பார்வதியோட அப்பாவை கூப்பிடுறாரு? மணல் காலி ஆகிறதுக்குள்ள நீங்க என்ன தேடி வராம என்ன நீங்க இருக்கிற இடத்துக்கு வர வச்சிட்டீங்களே பெரியயா.